அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் Dineshprabhu, career guidance expert analyst. BITS Pilani. பல இந்திய மாணவர்கள் மிகப்பெரிய கனவு கல்லூரி பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானி located in Rajasthan, deemed to be university. இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த கல்லூரியும் ஒண்ணுங்க. ஆல் இந்தியா லெவல்ல இன்ஜினியரிங் கேட்டகரி கீழே NIRF ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா 20வது பொசிஷன்ல இவங்க வந்திருக்காங்க. MHRD டிபார்ட்மெண்ட் கீழே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற அங்கீகாரமும் இந்த கல்லூரியை சேரும். உலக அளவில் நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரியில படிச்சவங்க இன்னைக்கு கம்பெனிஸோட CEO ஆகவும் நிறைய கம்பெனியை உருவாக்குன ஃபவுண்டர்ஸ் ஆகவும் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்விக்கி, க்ரோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த காலேஜில் படித்த மாணவர்கள் பிற்காலத்தில் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை தாண்டியும் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் எந்தூசியாஸ்டாக இருக்கீங்க, பெரிய லெவலில் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ண வேண்டிய கல்லூரி கட்டாயமாக பிட்ஸ் பிலானி கேம்பஸ் தான் இருக்கும். இந்த காலேஜ் ராஜஸ்தானில் மட்டும்தான் இருக்கதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியா ஃபுல்லாக 3 கேம்பஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஒன்று பிட்ஸ் பிலானி கேம்பஸ், பிட்ஸ் ஹைதராபாத் அண்ட் பிட்ஸ் கோவா. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிட்ஸ் துபாயும் ஈக்குவலாக பார்க்கப்படுற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் தான். பட் பிட்ஸ் துபாயை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த காலேஜ் கொஞ்சம் காஸ்ட்லியான காலேஜ் தான். பட் இந்த காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா மட்டுமே அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல் இந்தியா லெவல்ல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க. ஆனால் இங்க இருக்க இன்டேக்னு பார்த்தோம்னா 700 இன்ஜினியரிங் சீட் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது 2 வகையா கொடுக்குறாங்க. ஒன்று நான் சொன்ன இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், இன்னொன்று ஸ்டேட் டாப்பர்ஸ்க்கு டைரக்ட் அட்மிஷன். தமிழ்நாட்டில் 200க்கு 200 கட் ஆஃப் எடுக்கிற மாணவர்களுக்கு ஈஸியாக இங்கே சீட் கிடைக்கும். சொல்ல போனோம்னா மொத்தமாகவே இந்த டாப்பர் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே எய்ம் பண்ணி படிப்பாங்க. IITs, NITஸ்க்கு ஈக்குவலாக பார்க்கப்படுற ஒரு கல்லூரி. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 60 லட்சத்துக்கும் மேலே வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோவில் பிட்ஸ் பிலானி கேம்பஸ்க்கு நம்ம உள்ள என்டர் ஆகணும்னா BITSAT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ரீசெண்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் சொல்ல போகிறேன். இந்த கல்லூரியை பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்காத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட கரியர் கைடன்ஸ் வீடியோஸை ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸாக கரியர் கைடன்ஸில் மிகப்பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கம்ப்ளீட் அசிஸ்டன்ஸ் வேணும், நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் ஆகிக்கோங்க. லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிட்சாட் மட்டும் இல்லாமல் VIT, அமிர்தா, SRM, சிவநாடார் யூனிவர்சிட்டி, SSN இன்ஜினியரிங் காலேஜ், மணிப்பால் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இந்தியாவோட டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு நம்ம என்டர் ஆகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய மாணவர்கள் பிட்ஸை பத்தி கேட்குறீங்க, கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டு வரலாம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பிட்ஸ் பிலானி அஃபீஷியல் வெப்சைட்குள்ள நம்ம வந்தாச்சு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். BITSAT என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2 செஷனாக நடத்துகிறாங்க. அதுக்கான டேட்ஸ் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், அப்ளிகேஷன் எப்போ நம்ம லாஸ்ட் டேட்குள்ளே போடணும், இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த காலேஜோட அலுமினிஸ் பற்றின டீடைல்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றின டீடைல்ஸ், இங்கே படித்து வெளியே போய் கம்பெனி உருவாக்குனாங்க இல்லையா, அது என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே வாங்குறாங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காலேஜாக பார்க்கப்படுது. நல்ல மார்க் எடுத்திருந்தா ஸ்டேட் டாப்பர்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல வந்து 200க்கு 200 கட் ஆஃப் எடுப்பாங்க இல்லையா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல, அவங்களுக்குலாம் இங்கே டைரக்ட் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத தேவையில்லை. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் JEE மெயின்ஸ்க்கு ஈக்குவலாக டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது 2 செஷனாக நடக்கிறதுனால நீங்கள் ஒன்னொன்னும் தனித்தனியாக கூட அட்டன் பண்ண முடியும். ஸோ பிட்ஸ் பிலானி துபாய், கோவா, ஹைதராபாத் அண்ட் மும்பை கேம்பஸில் வந்து இன்ஜினியரிங் கிடையாது, அதனால நம்ம அதை மென்ஷன் பண்ணல. ஃபைன். அட்மிஷன் ஃபார் ஆன் கேம்பஸ் ப்ரோக்ராம். ஏன் சார் ஆன் கேம்பஸ்னு கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து நீங்கள் காலேஜ் போய் படிக்கிற டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே படிக்கிற டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதனால ஆன் கேம்பஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து BE பேச்சுலர்ஸ் டிகிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது
பேச்சுலர் டிகிரியை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஈவன் எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்சஸும் ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து ஹையர் டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்ததுனால நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதெல்லாம் அந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசம் கிடையாது. ஸோ இங்கே வெல்கம் டு பிட்ஸ் பிலானி அட்மிஷன் வெப்சைட். BITSAT 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ வரைக்கும் சார் ஓப்பனில் இருக்கும்? ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் 2 செஷனுக்குமே நீங்கள் ஒட்டுக்கா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜுங்க. இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். NITஸ்லையும் IIITஸ்லையும் கூட நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு காலேஜில் பர்சன்டேஜ் வச்சு போயிடலாம். ஆனால் இந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் வந்து 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மே மாதம் நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் அப்ளிகேஷன் இப்போ போட்டுக்கலாம். எக்ஸாம் வந்து மொத்தம் 5 நாள் நடக்குது. இந்த 5 நாளில் ஏதாவது ஒரு நாளாக நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்த சென்டருக்கு போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் செஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள் நடத்துகிறாங்க. இது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஏப்ரல் 18. ஓகே, இதில் வந்து அட்மிஷனுக்குள்ளே வந்தவுடனே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே போகணும்னா இதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகும். இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷனே போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எங்கே போய் அப்ளிகேஷன் பண்ணணும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இதுக்குள்ளே வந்தவொடனே இவங்க வந்து ஒரு பாப்அப் வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம், ப்ரைவசி நோட்டீஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு டேட்டாவையும் நாங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் வாங்குகிறோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஐ அக்ரின்னு நீங்கள் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் டேப்ல உங்களோட பேசிக் டீட்டெயில், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட மிடில் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் நேம் மாறி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு இ சேவை மையத்துக்கோ இல்லைனா உங்கள் ஊரில் இருக்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஆதார் பேர் மாற்றம் செய்யும் இடம் இருக்கும், அங்கே போனீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 100 ரூபாயோ 150 ரூபாயோ கவர்மெண்ட்டுக்கு கட்டுற ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வேணுங்கிறத டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ 10th மார்க் ஷீட்டில் எனக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது கொடுத்துருங்க. இமெயில் ஐடி வந்து கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பருக்கும் OTP வரும், இமெயில் ஐடிக்கும் OTP வரும். அதெல்லாமே நீங்கள் கையில் இருக்கிறத வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சேஃப்டியான விஷயம். ஸோ இங்கே ஜென்ரேட் OTPன்னு கொடுத்தோடனே OTP ஜென்ரேட் ஆயிரும். இதுக்கு கீழே வந்தோடனே டிக்ளரேஷனை அக்ரி கொடுத்துட்டு இங்கே இருக்கிற டிஸ்பிளேவை வந்து நீங்கள் கேரக்டர்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ரீவெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்திருக்கும். இல்லைனா நீங்கள் அதை மறுபடியும் செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை லாகின் பண்ணி பார்த்துக்க முடியும். இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 21, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெட்லைன் டு அப்ளை ஃபார் BITSAT செஷன் 1 ஆர் போத் செஷன், அதாவது ஃபர்ஸ்ட் செஷன் ஆனாலும் சரி 2 செஷனுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஏப்ரல் 18. அதுக்கு அடுத்ததா ரிவிஷன் ஆர் எடிட்டிங் ஆன்லைன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பை கேண்டிடேட்ஸ், அதாவது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் உங்கள் டீட்டெயில்ஸை அப்ளிகேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா. டெஸ்ட் சிட்டி அலாட்மெண்ட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டு த கேண்டிடேட், என்னென்ன டெஸ்ட் சிட்டியில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தோம்னா 13ஆம் தேதி மே மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாக்ட் டேட்ஸ். இதை தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் டு ரிசர்வ் டெஸ்ட் டேட் அண்ட் ஸ்லாட், உங்களோட ஸ்லாட் புக்கிங் அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் 13ஆம் தேதி டு 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து டெஸ்ட் சிட்டியை வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்லாட்டையும் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபைனலி கேண்டிடேட்ஸ் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிறது 23 மே 2025 டு டில் எக்ஸாம் டேட். 23ஆம் தேதியிலிருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் செஷன் 1க்கு உங்களோட ஹால் டிக்கெட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டாலாம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது 5 நாள் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் BITSAT 2025 ஆன்லைன் டெஸ்ட் செஷன் 2, டெஸ்ட் செஷன் 2க்கும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதுக்கான டேட்ஸு. நிறைய விஷயம் TBA to be அனௌன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதெல்லாம் சொல்லல, பொறுமையாக தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, சார் இதுக்கு எவ்வளோ சார் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸோ ஒருவேளை ஒரு செஷனுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்தியன் அண்ட் நேபாள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3500 ரூபா அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வாங்குறாங்க.
ஒருவேளை ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 3000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா 3000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒருவேளை 2 செஷனுக்குமே நீங்க அப்ளை பண்ணணும், இப்பவே 2 செஷனுக்கும் சேர்த்து அப்ளை பண்றீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ 5500 ரூபா மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், தனித்தனியாக அப்ளை பண்ணால் 3500 7000 ரூபா, ஒட்டுக்கா சேர்த்து அப்ளை பண்ணீங்கன்னா 5500 மட்டுமே. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 4500, டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4500. ஒருவேளை துபாய் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்றீங்க, ஏன்னா இங்க வந்து துபாய் கேம்பஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோம்னா 7150 வந்து ஃபர்ஸ்ட் செஷனுக்கும், செகண்ட் செஷனுக்கு வந்து 9150 வாங்குறாங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் துபாய் கேம்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். துபாய் பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு டாப் மோஸ்ட் கேம்பஸ் தான். இந்த கேம்பஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டைரக்ட் அப்ளிகேஷனும் இருக்கு, என்ட்ரன்ஸ் மூலியமா போறதும் இருக்கு. பட் டைரக்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அட்வைசபிள், ஏன்னா அது மூலியமா தான் இவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா பக்கம் வருது அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க, ஹாஸ்டல்லாம் சேர்த்தி. ஏன்னா துபாய் கொஞ்சம் காஸ்ட்லியான சிட்டி அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ துபாய் கேம்பஸ்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கேயே நான் பிளேஸ்மெண்ட் ஆகணும், நிறைய கல்ச்சர்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும், டாப் மோஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா துபாய் கேம்பஸ் உங்களுக்கு கரெக்டான ஒரு கேம்பஸா இருக்கும். இயர்லி 15 lakhs வரைக்கும் ஃபீஸ் கட்ட கேப்பபிளா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து, நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஃபைன், இதுதான் இம்பார்ட்டன்டான டேட்ஸ் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் போடவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி இன்னும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த காலேஜோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1,86,033 அலுமினி அப்படிங்கிறது இங்கே முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கப்புறமா 6,400 ஃபவுண்டர்ஸ் அக்ராஸ் த குளோப் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 7,400 CEOs அக்ராஸ் த குளோப். அதாவது இந்த காலேஜில் படித்து 6,400 பேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். 7,400 பேர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸாக உலகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க. சார், இந்த காலேஜஸில் படித்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சில கம்பெனிஸை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சாண்டிஸ்க் $19 பில்லியன் வேல்யூவேஷன், கிட்டத்தட்ட 1,50,000 கோடிக்கும் மேலே வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி தான் சாண்டிஸ்க். ஃபால்கன் எக்ஸ், ஸ்விக்கி நம்ம எல்லாத்தோட ஃபோன்லையும் இருக்கும். இந்த ஸ்விக்கி கம்பெனி ஓனர் இங்கே படித்து வந்தவர் தான். அதுக்கப்புறம் போஸ்ட்மேன், ஆஃப் பிஸ்னஸ், பிக் பாஸ்கெட், டூடிட்டஸ் $3.2 பில்லியன் வேல்யூவேஷன், க்ரோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்னு கூட சொல்லலாம். MPL, மேசர் குரூப் $1.9 பில்லியன் வேல்யூவேஷன். ஸோ இதெல்லாம் ஒரு டாப் 10 யூனிகார்ன் கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது யூனிகார்ன்னா மினிமம் $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கணும். மொத்தமாக 15 கம்பெனிஸ் வந்து $1 பில்லியன் வேல்யூவேஷனோட இங்கே படித்த மாணவர்களோடது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 6,400 சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய இங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அடுத்ததாக கேட்பீங்க. பிட்ஸ் பிலானி கேம்பஸோட பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 15 to 25 lakhs பெர் இயரா இங்கே மாணவர்கள் வாங்குறாங்க, விச் இஸ் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 2024 60 லட்சம் ரூபா வரைக்கும் மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது பிட்ஸ் பிலானியோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பிரான்ச் வைஸ் நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 18 to 30 lakhs, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 15 to 20 lakhs, மெக்கானிக்கல் 12 to 20 lakhs, சிவிலுக்கு 8 to 12 lakhs, பயோடெக்னாலஜிக்கு 7 to 12 lakhs அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் சார் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்கன்னா டெக்னாலஜி அண்ட் ஐடி கம்பெனி, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆப்பிள், ஆரக்கல் இந்த மாதிரியான கம்பெனிஸும், கன்சல்டிங், ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங், ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த காலேஜோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அதாவது ரீசெண்ட் இயர்ஸ்ல 1.5 crore வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 2024 ஹையஸ்ட் சேலரி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 60 lakhs per annum. இந்த காலேஜில் அலுமினி ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய இருக்கு. 100% டியூஷன் ஃபீ ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே படித்த நிறைய அலுமினிஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சக்ஸஸாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது பிலானி, கோவா, ஹைதராபாத் இந்த மாதிரி எல்லா துபாய் கேம்பஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 2,01,100 அலுமினிஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன் கேம்பஸ்லேயே 73,100 அலுமினிஸ் இருக்காங்க. 7,400 CEOs அப்படிங்கிறது உருவாகி இருக்காங்க. 6,400 ஃபவுண்டர்ஸ் ஆர் கோ ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 15 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். மேலும் இங்க வந்து பார்த்தோம்னா நிறைய சைட்டேஷன்ஸ், நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்ட டீடைல்ஸுங்க. ஸோ பிட்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பிலானி கேம்பஸ்ல கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், CSE, EIE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், BE மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், BE மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கு. மேலும் இதை தாண்டி ஃபார்மசி,
பிஎஸ் பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஎஸ் என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸும் மாஸ்டர்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேகே பிர்லா கோவா கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இந்த டிக் பண்ணிருக்கலாம் அவைலபிள் கோர்சஸ். ஹைதராபாத் கேம்பஸ் அண்ட் துபாய் கேம்பஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்ததா பிட்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். 2024 to 25 பேட்சுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஒரு வருஷத்துக்கு 5.6 lakhs வரைக்கும் ஃபீஸ் பே பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ் நீங்க எய்ம் பண்ணுங்க. இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுட்டோட சேர்த்து 1 lakh கிட்ட வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 6.5 lakhsக்கு மேல ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் பே பண்ண ரெடினா பிட்ஸ் கேம்பஸை எய்ம் பண்ணி படிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸே 3500 ரூபா, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காஸ்ட்லியான காலேஜா இருந்தாலும் அதுக்கான குவாலிட்டி அண்ட் ஒர்த் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த காலேஜ்ல அட்மிஷன் ஃபீஸ் 57,100 பிலானி கேம்பஸ், கோவா கேம்பஸ், ஹைதராபாத் கேம்பஸ், இந்த மூணுக்குமான ஃபீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சார் துபாய் கேம்பஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, துபாய் கேம்பஸ்க்கு தனி வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுல போய் நீங்க பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் 2,59,500, செகண்ட் செமஸ்டர் 2,59,500, சம்மர் டேர்ம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 90,800 ரூபா வரும். இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கான ஆனுவல் ஃபீஸ் வந்து ஒரு 675 ரூபா பக்கம் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன் கேம்பஸ் காலேஜில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு தான் ஹாஸ்டல் ஃபீஸ், வெளியே ரூம் எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 20,650, செகண்ட் செமஸ்டருக்கு அதே மாதிரி 20,650. சம்மர் டேர்ம் நீங்கள் அங்கே தங்கி படிக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக 10,305 ரூபா வாங்குறாங்க. மெஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அட்வான்ஸ், இதாவது அட்வான்ஸு இது எல்லாமே மெஸ் பில் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற சாப்பாடை பொறுத்து மாறும். ஸோ இதுக்கு அட்வான்ஸ் 10,000 வாங்குறாங்க. இதுக்கப்புறம் அதர் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு 12,000 வாங்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எப்படி பார்த்தாலுமே 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே இங்கே ஃபீஸ் அப்படிங்கிறது வருதுங்க. ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முன்னப்பண்ண இருக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலும் நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ பிட்ஸ் பிலானி கேம்பஸ், கோவா அண்ட் ஹைதராபாத் கேம்பஸில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா BITSAT 2025 நீங்க எழுதணும். செஷன் 1 அண்ட் செஷன் 2 ரெண்டுமே நீங்க எழுதலாம். ரெண்டுல எதுல நீங்க நல்ல மார்க் வச்சிருக்கீங்களோ அந்த மார்க் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களோட ஸ்கோர்ஸை நீங்க பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து 2 நாள்ல வந்து யாரெல்லாம் என்னென்ன ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்லேயே போடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உடனே தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. BITSAT 2025 பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய காலேஜஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தது நம்ம தர போறோம். எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் ஆயிக்கோங்க. அடுத்தடுத்ததா வர டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின டீடைல்ஸும் தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு காலேஜை பத்தின கரியர் கைடன்ஸ் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.